பைப்பில் தண்ணி வருது. இப்போ தான் நான் எல்லாத்தையும் இங்கே தண்ணி பிடிச்சேன். இங்கே உட்காந்துக்கிட்டு தான் அதே காலடி தெரியுதுல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு தான் இங்கே தண்ணியெலாம் பிடிச்சேன்னா வந்து இப்போ வந்து என்னாச்சு, நான் இங்கே தண்ணி பிடிக்கிறனாலதான் இங்கே வருவேன். இந்த பயப்படுத்து தூங்குற இடத்த பாருங்க, தூங்குறானா. இப்போ நான் அப்படியே அந்தாண்ட போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். நடிப்புக்காரவா பப்பு, நடிப்புக்காரன். இங்கே பாருங்க. அப்படியே அடிஷ்னலாக ஒரு விஷயம், ஆசாரியாக ஒரு ரெட்டை ஜன்னல் இருந்துச்சு, அதை எடுக்கக்குள்ளே உடச்சி எடுத்துக்கிச்சுப்பா. அதை ஒத்த ஜன்னலாக போடுங்க. இங்கே பாருங்க, இந்த ஆசாரியார் பிடுங்கிட்டு வருதுங்க. போலன்னு ஆடுது, தடன்னு பிடுங்கிட்டு வருது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அந்த காலை பாருங்க, தெரியுதுங்களா? தனியாக நிற்கிது பாருங்க. அதை ஒரு ஆணி வச்சு அடித்து விடுன்னு சொன்னேன், அந்த ஆள் அடித்து விடலிங்க. அதை இங்கே பாருங்க, இப்போ வந்து அந்த குந்தை விட்டு எடுத்து எட்ட நிற்கிது பாருங்கள். அதை இப்போ உள்ளே தள்ளி, அதை அப்பயே சொன்னேன், அது ஒரு ஆணி அடி பிடுங்குது பாரு, இல்லை ஆப்புக்கட்டை கம்மு வச்சு அடின்னு சொன்னேன். அடிக்கலிங்க அந்த ஆள். இதுக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. என் பின்னாடி தான் வருவான், என்னை விட்டுட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டான். தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இப்போ இங்கே படுத்துக்குவான், எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே படுத்துக்குவான். இதுதான் இவனோட ஐடியா. என்ன சொல்லலாம், எங்கடி படுக்கிறீங்க, படுத்துக்கோங்களே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல படுத்துக்கோங்க. ஐயோ என் பிள்ளைக்கு ஒரே உடம்பு வலியாமே. எங்கே மண் பொறுன்னு இருக்க படுத்துவோம். அப்புறம் அங்கே ஜல்லி உடச்சிட்டு மண் குமிச்சு வச்சுருக்கேன், அந்த மண்ணில் படுத்துக்கிட்டு நான் பாருங்க. இங்கே தான் வேலை செய்ய போகிறோன்னு தெரியும் அவனுக்கு. செடிக்கெல்லாம் இப்போ தான் அவன் கையால் பிடிச்சி வாளியில் தண்ணி விட்டுருந்தான், டீப்பு போட்டு தோட்டத்துக்கு விட்டுருக்கேன். சரி, இதில் ஒரு வாளி வச்சுக்கோன்னா திடீர்னு சாயங்காலத்தில் தண்ணி வர மாட்டேங்குது, அதனால் வந்து ஒரு வாளி பிடிச்சி வச்சுக்குவோம். பாருங்க, அங்கே போகுது வாழைக்கணுக்கு, அந்தாண்ட போகுது டீப்பு போட்டு, அங்கே ஒரு பைப்பு சொறி. இது திராட்சைக்கெல்லாம் இப்போ ஊற்றி விட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு வாளி ரொம்பிட்டோன்ட்டு பாருங்கள். அந்த பையன் அங்கே படுத்துக்கிட்டான் பாருங்கள். அப்படியே இங்கே எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே செட்டில் ஆகிடுவான் அவன்.